அஞ்சலி, என்ன? அம்மா கால் பண்ணியிருந்தாங்க, வீட்டுக்கு வர சொன்னாங்க. யாரம்மா? எங்கள் அம்மா தாங்க. ஃபோன் பண்ணால் நீ போயிட்டு வா, என்கிட்ட எதுக்கு சொல்கிற? இல்லைங்க, உங்களையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? இல்லை, குலதெய்வம் கோயிலுக்கு போகணுமா, அதான். குலதெய்வமா? ஆமாங்க, ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்களாம், நம்ம 2 பேரையும் வர சொல்லியிருந்தாங்க. உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, கோயில் குளம்னு சுற்றிட்டு இருக்காங்க. நீயாச்சும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம்? உனக்கு ஊருக்கு போகிறதுக்கு ஆசையாக இருந்தால் நீ போயிட்டு வா, என்ன எதுக்கு கூப்பிடுற? இல்லைங்க, எங்கள் அம்மாவுக்காக இந்த ஒரு தூரம் மட்டும் வந்துட்டு போகலாம்ல. இப்போ எதுக்கு உங்கள் அம்மா குலதெய்வ கோயிலுக்கு போகுது? அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம 2 பேரையும் குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு வரதா அம்மா வேண்டியிருந்தாங்க. ஏங்க ப்ளீஸுங்க, இந்த ஒரு தூரம் மட்டும் வாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை இங்கே வாங்க அங்கே வாங்க சொல்லி டிஸ்டர்பே பண்ண மாட்டேங்க. உங்கள் வீட்டுக்குலாம் என்னால் வர முடியாது. ஏங்க ப்ளீஸுங்க, இந்த ஒரு தூரம் மட்டும் வாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க. வேணா உங்கள் அம்மாவை இங்கே வர சொல்லு. என்னாலாம் அந்த மிடில் கிளாஸ் வீட்டில் இருக்க முடியாது. எப்படி தான் அந்த வீட்டிலலாம் இருக்கீங்களோ? சின்னதாக தூங்குறதுக்கு இடம் கிடச்சா உடனே அது வீடுன்னு சொல்லிடுவீங்களா? ஏங்க 1000 தான் இருந்தாலும் நான் அதை பிறந்து வளர்ந்த வீடுங்க, அதை பற்றி தப்பாக பேசாதீங்க. உண்மையை சொன்னால் உனக்கு கோவம் வருதோ? என் வீட்டு பால்கனி சைஸ் கூட இல்லாத உன் வீட்டுக்கு இவ்வளோ எமோஷன்ஸ் தேவைதானா? போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வர வேணாம். இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தனியாகவே இருங்க. நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துக்கிறேன். ஓ, ஐயாவுக்கு கோவம்லாம் வருதோ? உங்கள் வீட்டில் நல்ல பாத்ரூம் இருக்கா? இல்லை சின்னதாக தனியாக ரூமாச்சும் இருக்கா? உங்கள் வீட்டில் கொஞ்ச நஞ்ச பேராக இருக்கீங்க. உங்கள் சித்தி, உங்கள் சித்தப்பா, அவங்க பையன், அவங்க பொண்ணுன்னு ஒரு சத்திரமே இருக்கு. இதை வீடுன்னு வேற நீ சொல்றியா? அது சத்திரமாகவே இருந்துட்டு போயிட்டுங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த சத்திரத்தில் போய் நான் நிம்மதியாக இருந்துக்கிறேங்க. உங்ககிட்டலாம் எதுவுமே இல்லைனாலும் இந்த வரட்டு கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணலாம் இவ்வளோ பெரிய வீட்டில் நீ இருந்திருப்பியா? நீயும் அந்த சத்திரத்தில் தான் இருந்திருப்ப. உங்கள் கூட இந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு அந்த சத்திரத்திலே வாழ்ந்துட்டு போயிடலாங்க.